சரி, என்னடா இது கடுப்பேத்துறானுங்க ஸ்கூல்ல. இப்ப என்ன பேசுறானுங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி பேசிட்டு அவனுக்குள்ளே என்னை பத்தி கலாய்க்கிறானுங்க. இவனுக்குள்ள இனிமேல் பேசவே கூடாது. பேசாம கோபப்படுறது, இந்த மாதிரி பேசாம இருக்கிறதுலாம் வந்து பிசாசோட கிரியை. நம்ம வந்து ஏசப்பா வந்து பைபிள்ல மன்னிக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து எல்லாரையும் மன்னிச்சுட்டு தான் போக சொல்லியிருக்காங்க. ஏசப்பாவும் சிலுவையில அவங்கள கன்னத்துல அடிச்சவங்கள, அவங்கள கோபப்படுத்தினவங்கள, அவங்கள வந்து காரி துப்புனவங்கள ஏசப்பா எல்லாரையும் மன்னிச்சாங்க. நம்மளும் மன்னிக்கணும். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். என்னால ப்ரேயர் பண்ண முடியாது இப்போ. அப்படி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வந்து நம்மளுடைய ஆவி வந்து உற்சாகம் உள்ளதுதான், மாம்சிகம் வந்து சோர்ந்து போக வைக்கும். நம்ம வந்து ஆவியில உற்சாகமா நம்ம ஜெபம் பண்ணதான் செய்யணும். அப்படி நீ இன்னைக்கு வந்து நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம், நான் டயர்டா இருக்கேன்னு சொன்னா நம்ம என்னைக்குமே நமக்கு ஜெபம் பண்ணவே தோணாது. என்னைக்குமே நம்மளை பைபிள் படிக்கவே விட மாட்டான் இந்த பிசாசு. ஸோ நம்ம வந்து இதெல்லாம் எதிர்த்து தான் நிற்கணும். பைபிளே போட்டிருக்கு, மாம்சமும் ஆவியும் வந்து ஒன்றோடு ஒன்று எதிர்த்து தான் நிற்கும். மாம்சம் ஒன்று சொன்னால் அதுக்கு ஆவி வந்து ஒத்துழைக்காது, அது ஆவி ஒன்று சொன்னால் மாம்சிகம் எதிர்த்து தான் நிற்கும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் வர்ற பிரச்சனை தான். நம்ம டைம் ஒதுக்கி நம்ம தான் பைபிள் படிக்கணும், நம்ம தான் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த வருஷம் நான் கேட்டது எதையும் ஏசப்பன் நிறைவேற்றலைன்னா அவ்வளோதான். நீ ஆண்டவரை விட்டு போறதுனால ஆண்டவருக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது, உனக்கு தான் லாஸ். சரியா? ஆண்டவர் எப்பவுமே ஆண்டவர் தான். ஆண்டவர் வந்து அவரோட நிலைமையில தான் இருக்கிறார். நம்ம தான் வந்து நம்மளோட நம்பிக்கையே ஆண்டவர் மேல வச்சுட்டு நம்ம அவரை பின்தொடர்ந்து போகணும். இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் நான் அவரை நேசிப்பேன், இந்த ஆசீர்வாதத்துக்காக தான் அவர் பின்னாடி செல்லுவேன்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஏசப்பா நம்மளை ஸ்லோவா ஆசீர்வதிப்பாங்க. ஆனா கண்டிப்பா ஜெபிக்கிற பிள்ளைங்க, வேதம் வாசிக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிக்காம ஏசப்பா ஒரு நாளும் விட மாட்டாங்க. கைவிடாத தேவன், நான் உன்னை விட்டு விலகுதல் உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஏசப்பா. அப்படி இருக்கும்போது நம்ம இப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம ஆண்டவரை பார்த்து இப்படி சொல்லணும், ஆண்டவரே நீங்க என்ன ஆசீர்வதிச்சாலும் சரி, நீங்க என்ன ஆசீர்வதிக்காட்டாலும் சரி, நான் உங்களையே நம்பி இருக்கிறேன், உங்ககிட்டயே அன்பு செலுத்துறேன்னு சொல்லணும். நம்ம எதுக்கு இப்போ சர்ச்சைக்கு போறோன்னே தெரியல. எப்பமா ஒரு சர்ச்சைக்கு வர, இது 2 மாடி வீடுக்கு மேல கட்டியிருக்காங்க, நம்மளால ஒரு இதுக்கு லேண்ட் கூட வாங்க முடியலையே. போறது வெறும் வந்து பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது. பரலோக ஆசீர்வாதம் நமக்கு தான். இங்க பக்கத்துல இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்காங்க, அவங்கெல்லாம் பூமிக்குரியவர்களா இருக்காங்க. பிசாசு கூட அவங்கள ஆசீர்வதிச்சு அவங்கள நல்லா வச்சிருக்குது. நம்ம அவங்கள பார்க்கக்கூடாது. நம்ம வந்து பரலோக திட்டத்துக்காக தீர்மானிக்கப்பட்டவர்கள். அதனால நம்ம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஏசப்பா ஸ்லோவா கொடுத்தாலும் கரெக்டா நேர்த்தியா நமக்கு கொடுப்பாங்க. உலகத்துல சுகமா ரிச்சா வாழ்ந்துட்டு கடைசியில நரகத்துல போய் விழுந்துடக்கூடாது.